வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்டடி ஜோன். எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன கிளாஸ்ன்ட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்னன்னு பாருங்கள். முதல் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1983. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின், புதிய உரைநடை என்னும் நூலினை எழுதியவர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா எழில் முதல்வன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழில் முதல்வனின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மா ராமலிங்கம். நெக்ஸ்ட் கொஷின், எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய உரைநடை. சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின், எழில் முதல்வன் கற்றல் கற்பித்தல் பணியை மேற்கொண்ட கல்லூரி எதுன்னு பார்த்தீங்கன்னா மாநில கல்லூரி. அடுத்த கொஸ்டின், சங்க புலவரிடம் இணைய தமிழ் எவ்விலக்கியங்களை குறித்து உரையாடி கொண்டிருந்தான். ஆப்ஷன்ஸ் என்னென்ன பார்க்கலாம். சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், உரைநடை இலக்கியம், சிற்றிலக்கியம். இதில் பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உரைநடை இலக்கியம். அடுத்த கொஸ்டின் என்னென்னா, உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவாக்கம் என்றார் தொல்காப்பியர், பாவனத்தியார், தண்டி, அகத்தியார். ஆன்சர் என்னென்னா தண்டி. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்து கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் நூலில் பார்த்தசாரதி பயன்படுத்திய நயம். இது என்னென்னா உவமை, உருவகம், எடுத்துக்காட்டு, உவமை அணி, சிற்றிலக்கியம். ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா உவமை. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, எடுத்துக்காட்டு உவமை அணி உரைநடையில் பயன்படுத்துகையில் அதனை எப்படி அழைப்பார்? ஆப்ஷன்ஸ், இலக்கணை, இணை ஒப்பு, முரண்படு மெய்மை, சொல்முரண். ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா இணை ஒப்பு. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, குடிசையின் ஒரு பக்கம் கோபுரங்கள், மறுபக்கம் பசித்த வயிர்கள், ஒரு பக்கம் புளிச்ச சேப்பக்காரர்கள், மறுபக்கம் மெலிந்த எலும்புக்கூடுகள், ஒரு பக்கம் பருத்த தொந்திகள், மறுபக்கம் தோழற்பா ஜீவானந்தம் உரைநடை எதற்கு எடுத்துக்காட்டு? ஆப்ஷன்ஸ் என்னென்னா எதிரிணை இயைபு, முரண்பாடு மெய்மை, இலக்கணை, சொல்முரண். ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிரிணை இயைபு. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுவன. ஆப்ஷன்ஸ் என்னென்னா உவமையை விட உருவகமே, உருவகத்தை விட உவமையே, எதுகையை விட மோனையே, கேள்வியிலே பதில் இருப்பது. ஆன்சர் உவமையை விட உருவகமே. இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸில் எல்லோரையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.